இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா இவாலுவேஷன் சிஸ்டம், அதாவது பேப்பர் 1 இவாலுவேஷன் சிஸ்டமில் எலமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் பார்த்துடலாம். இட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் தட் ஜென்ரேட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்டூடெண்ட் லேர்னிங் which is then used by faculty, that is teacher, and students to fine-tune their teaching and learning strategies respectively during the teaching learning process. அதாவது இட் கேன் பி எனி டைப் ஆஃப் கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அங்கே லைக் இன்ட்ராக்ட் பண்ணுறதான் வந்து ஃபார்மேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஃபார்மேட்டிவ்னா நார்மலாக நடக்கிறது, நான் ஜஸ்ட் ஹேவ் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைக்கேல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஸ்ரீவன், இதை எப்படி ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், MICHAEL, ஸ்ரீவன் வந்து SCRIVEN. நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ மைக்கேல் காயின்ட் த டேர்ம் ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் இன் 1967, பட் இன் 1968 பெஞ்சமின் ப்ளூம் popularized the term through his book Learning for Mastery. So for example, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், in which book of Benjamin Bloom coined the word formative அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னா, இல்லை இன்ட்ரடியூஸ்டு ஃபார்மேட்டிவ் வேல்யூவேஷன் ஆஃப் மைக்கேல் அப்படின்னா லேர்னிங் ஃபார் மாஸ்ட்ரி அப்படிங்கிறது புக்கோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கன்சிடர் இட் ஆஸ் அ டூல் ஃபார் இம்ப்ரூவிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். It can be rated on scales that produce a qualitative rather than a quantitative description of teaching and generally utilized 3 to 5 point scales. These scales are called the quality scales by BAR. BARR தான் இந்த இடத்துல BAR. So 1980 and required rather judgment with regard to the presence or absence of traits or the degree to which they were present. ஸோ அடுத்து வந்து இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பர்பஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் வேல்யூவேஷன், இதோடைய ஏன் இது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டிவ் வேல்யூவேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, டு ப்ரொவைட் ஃபீட்பேக் டு டீச்சர்ஸ். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு தேவையான ஃபீட்பேக்ஸ் கொடுக்குது. ஸோ டு ப்ரொவைட் ஃபீட்பேக் ஃபார் டீச்சர்ஸ் டு மாடிஃபை சப்சீக்வெண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, ஃபீட்பேக். செகண்ட், டு ஐடென்டிஃபை அண்ட் ரெமிடியேட் குரூப் ஆர் இண்டிவிஜுவல் டெஃபிஷியன்சிஸ். ஸோ ஐடென்டிஃபை என்ன பண்ணுறோம், டெஃபிஷியன்சி என்ன விஷயத்தில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை என்னால் போட முடியல அப்படின்னா, சரி நாளைக்கு இந்த டாப்பிக்கை சேர்த்து மார்னிங்கே முடிச்சிடணும், ஸோ தட் நான் அதை அப்லோட் லேட்டராக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐ ஷுட் மேக் மை செல்ஃப் மோட்டிவேட் அண்ட் ஐ ஷுட் ஐடென்டிஃபை நான் எங்கே லேக் ஆகிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை, இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாமே சொன்னால் போதும். ஸோ இந்த சிலபஸ் பேட்டர்னில் போனோம்னா ஈஸியாக ஸ்கோர் அடிக்கலாம். இந்த பேட்டர்னில் ஒரு மாடியூலில் ஒரு 5 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், நானே ஒவ்வொரு நாளும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன், அந்த டெஃபிஷியன்ஸை குறைச்சிக்கிட்டே வரேன், கிளாரிட்டி உள்ளே வருது. ஸோ தேர்ட் பண்ண, டு மூவ் ஃபோக்கஸ் அவே ஃப்ரம் அச்சீவிங் கிரேட்ஸ் அண்ட் ஆன் டு லேர்னிங் ப்ராசஸஸ் in order to increase self-efficiency and reduce the negative impact of extrinsic motivations. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்கணும், அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் அவே தி என்ன சொல்கிறது, ஃபோக்கஸாக இருக்கணுங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிவேஷனுங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 4th பாயிண்ட், டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டா காக்னிட்டிவ் அவேர்னஸ் ஆஃப் ஹவு தே லேர்ன், அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். அண்ட் 5th வந்து டு ப்ரொவைட் இமீடியட் ஃபீட்பேக் டு போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ரிகார்டிங் த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பற்றி ஃபீட்பேக். சேம் இமீடியட்டான ஒரு ஃபீட்பேக்காக இருக்கணும். யார்கிட்ட, போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட், டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு த டீச்சர் ஃபார் மாடிஃபைங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் யூஸ் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் இம்ப்ரூவிங் லேர்னிங் அண்ட் அதான் தவறுகள்லேருந்து நம்ம அடுத்து கற்றுக்கணும், அந்த தவறை நம்ம தவிர்க்கணும். அதான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பட்டு தான் கற்றுக்கணும்னு இல்லை, அனுபவம் பெற்றவங்க கிட்ட கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம அடுத்து கட்டத்துக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க, மாடிஃபையிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்து 7th பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆன்கோயிங் அசஸ்மெண்ட் அலவுஸ் போத் ஃபார் ஃபைன் டியூனிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரெஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அலவுஸ். ஓகேங்களா, அசஸ்மெண்ட். 8வது பாயிண்ட் என்னன்னா, இட் என்கரேஜஸ் டீச்சர்ஸ் அண்ட் பியர் டயலாக் அரவுண்ட் learning and also encourages positive motivational beliefs and self-esteem ங்கிற வார்த்தை, என்கரேஜிங் ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9th பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட், இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு க்ளோஸ் த கேப் பிட்வீன் கரண்ட் அண்ட் டிசைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் படிக்கவோ இல்லை வேறு ஏதாவது லைக் ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குன்னா டக்குன்னு அட்டன் பண்ணிடணும். இல்லை அட்லீஸ்ட் யூ ஷுட் பி அ லிசனர், அப்சர்வ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மேட்டிவ் வேல்யூவேஷன். சம்மேட்டிவ் வேல்யூவேஷன் ரெஃபர்ஸ் டு தி அசஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேர் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த அவுட்கம் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ சம்மேட்டிவ்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்கம் ஆஃப் அ ப்ரோக்ராம் தான் முக்கியமான வார்த்தை. திஸ் கான்ட்ராக்ட்ஸ் with formative assessment which summarizes the participants' development at a particular time. It is also coined by Michael Shriverda. இவருமே இதுதான் காயின் பண்ணியிருக்காரு 1967. ஸோ 1967 எப்படி வந்து மைக்கேல் ஷிவன் வந்து ஃபார்மேட்டிவ் வேல்யூவேஷன் பண்ணாரோ அதே மாதிரி இந்த வார்த்தையுமே அவர் தான் வந்து காயின் பண்ணியிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் கான்ட்ராஸ்ட் வித் formative assessment which summarizes the participant development at a particular time சொல்லியாச்சு. இவர் தான், அதாவது மைக்கேல் தான் இதை காயின் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். கொஷினரிஸ், சர்வேஸ், இன்டர்வியூஸ், அப்சர்வேஷன், டெஸ்டிங், 6 வந்து ப்ராஜெக்ட்ஸ். accumulating project that synthesizes knowledge are the most common methods of summative assessment which aim to summarize overall learning at the completion of the course or unit அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம் சம்மேட்டிவ் வேல்யூவேஷனில் சொல்கிறாங்க. அதாவது அவுட்கம் ஆஃப் தி ஒரு ப்ரோக்ராம் ஃபைனலாக எண்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கன்க்ளூஷன் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் சொல்ல போனோம்னா ஃபைனல் டச் கொடுக்குறது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் யூஸ்வலி டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆர் மாடியூல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஈச் டேர்ம் அண்ட் ஆர் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல் லெவல்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன். இதுவே காலேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போது வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஒன் டே ஃபைன் டே தட் வில் பி யோர் டே. அன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் அவங்க வைவா கேட்கும் போது யூ ஷுட் அட்டெண்ட். அது முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி டாக்டரேட் எடுத்து வாங்கிடுவீங்க. ஸோ யூ வில் பி கால்ட் அஸ் வித் அலாங் வித் டாக்டர் டிஆர்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹேப்பன். ஸோ அதான் எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் முடிக்கும் போது இது இயர்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி டேக்ஸ் 2 to 3 years பேஸ்ட் ஆன் அவங்களுடைய ரிசர்ச். ஸோ த இன்ஃபர்மேஷன் இட் கிவ்ஸ் இண்டிகேட்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் யூஸ்வலி இன் கிரேட் ரிலேட்டட் ஆர் நியூமரிக் டேர்ம்ஸ் ஆர் என்னது நியூமரிக் டேர்ம்ஸ். இட் இஸ் த மோர் ஃபார்மல் சம்மிங் அப் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராசஸ். இன்னுமே சொல்லணும், ப்ராக்ரஸ் சொல்லணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் எப்படி கண்டுபிடினா ரேங்க் கார்டு கொடுத்து கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா. ரேங்க் கார்டு, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், எவ்வளோ மார்க், 99, 90 அப்போலாம் நிறைய நல்ல பசங்களாக படிக்கிற பசங்களாக எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நியூமரிக் டேர்மில் இருக்கலாம். இல்லை காலேஜ் கிரேட் போயிட்டிங்கன்னா கிரேட் சிஸ்டம்னா சிஜிபிஏ கிரேட் சிஸ்டம் ஏபிசிஓ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. A+, B+லாம் இருக்கும். Therefore, summative assessment gives pupils, parents and teachers valuable information about the pupils' overall performance at the specific point in the learning. So, இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் எடுத்துருக்காங்க, செகண்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டயக்னோசிஸ் இவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, டயக்னோசிஸ் இவாலுவேஷன் இஸ் கன்சர்ன்ட் வித் த ஃபைண்டிங் அவுட் த ரீசன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சிஸ்டன்ட் ஆர் ரெக்யூரிங் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் that cannot be resolved by standard corrective measures or formative evaluation. ஸோ எந்த விஷயம் கடினமாக இருக்கோ அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை ரிசால்வ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல அதை தான் வந்து டயக்னோசிஸ் இவாலுவேஷன் சொல்லியிருக்காங்க. த ஏம் ஆஃப் டயக்னோசிஸ் இவாலுவேஷன் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த காசஸ் ஆஃப் லேர்னிங் ப்ராப்ளம் என்ன அண்ட் பிளான் டு டேக் ரெமடியல் ஆக்ஷன்ஸ். Observational techniques or specifically prepared diagnosis techniques can be used to diagnose the problem. It determines the level of competence of the students. Diagnostic evaluation includes the pre-test results. First விஷயம், an evaluation of your child's reading strength, reading needs, instructional plan, description of the tutoring that was conducted, post-test results, a summary of outcomes and recommendations for future instructions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இவாலுவேஷன் எய்ட்ஸ் இன் டிவைசிங் மோர் effective instructional material and procedures of instruction.
ஸோ இவாலுவேஷன் எய்ட்ஸில் மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்கிறாங்க அண்ட் ப்ரொசீஜர். செகண்ட் வந்து இவாலுவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன் டைரக்டிங் அஸ் வெல் அஸ் கைடிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சூப்பர்விஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக வச்சுக்கோங்க. தேர்ட், இவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ வேலிடிட்டி. அடுத்து வந்து ஃபோர்த், இவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் teachers to discover the needs of the learners. Fifth, evaluation helps to provide objective evidences for effective cooperation between parents and teachers. And sixth point enna, evaluation can be used to enforce external standards upon the individual class or school. External standards சரிங்களா. செவன்த் பண்ண evaluation helps parents to understand learners growth, interest, potentials எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு diagnosis evaluationல சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட we are completing the types of evaluationல ஃபார்மேட்டிவ்னா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிளாஸ் ரூம்குள்ளே பேசுறது, டீச்சர் அண்ட் சைல்டு கிட்ட பேசுறது. மைக்கேல் ஸ்ரீவன் தான் இதை காயின் பண்ணியிருக்காரு 1967. பெஞ்சமின் ப்ளூம் என்ன பண்ணுறாருன்னா வந்து உங்களுக்கு லேர்னிங் ஃபார் மாஸ்டரிங்கிற புக்கில் இதை வந்து ரொம்ப பாப்புலராக ஆக்குறாரு. இதை வந்து 3 to 5 point ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்கேலை என்னென்னு சொல்கிறாங்கன்னா குவாலிட்டி ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா BARR 1980 சொல்லியிருக்காரு சரிங்களா. அடுத்து பர்பஸ் பார்த்தோம் சரிங்களா. அடுத்து வந்து சம்மேட்டிவ்னா என்னது, அவுட்கம் ஆஃப் அ ப்ரோக்ராம், கன்க்ளூஷன் ஆப்ஷன். இதுவும் மைக்கேல் ஸ்ரீவன் 1967 தான் சொல்லியிருக்காரு. அவர் கொஷினரி, சர்வே, இன்டர்வியூ, அப்சர்வேஷன், டெஸ்டிங், ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா இவர் வந்து சொல்ல விஷயத்தில் வந்து கிரேடு சிஸ்டமாகவும் அண்ட் நியூமரிக்கல் டேர்ம்ஸாகவும் இருக்கும். இதனால் அந்த குழந்தையோட எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து இன்ஃபர்மேஷனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டயக்னோசிஸ் எவாலுவேஷன் ஒன்றும் இல்லைங்க, எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த குழந்தைக்கு புரியலையோ அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் எடுத்து ரெமெடியல் ஆக்ஷன் எடுக்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்போது மேக்ஸில் வந்து அந்தளவுக்கு புரியலைன்னா மேக்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்து அதை படிக்கிறது, இன்னும் பொறுமையாக படிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரீ டெஸ்ட், ரீடிங்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ஸ், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறது டயக்னோசிஸ் எவாலுவேஷன். இந்த 3 இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் நம்ம டாப்பிக்கை வந்து நம்ம இப்போது கவர் பண்ணியாச்சு.